ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 1.2ல செகண்ட் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல நம்ம அதான் சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இந்த கொஸ்டின் தான் முடிச்சோம். எக்சர்சைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ பேசிக்கா அவன் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். அந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு ஐடென்டிஃபை பண்ணணும் அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the numbers 57 and 69 are co-primesா அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ கோப்ரைம்ஸ்னா என்ன அர்த்தம் பேசிக்கா? கோப்ரைம்ஸ்னா என்ன அர்த்தம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கோப்ரைம்ஸ் மீனிங் என்னன்னு சொல்லிடுறேன். கோப்ரைம்ஸ்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஹெச்சிஎஃப் ஆஃப் டூ நம்பர்ஸ் அதாவது 57, 69 வந்து ஒன்னா அப்படின்னு கேட்கறான். ஒன்னு இருந்துச்சுன்னா தே ஆர் கோப்ரைம்ஸ். இஸ் இட் ஈக்குவல் டு ஒன் ஆர் நாட் ஈக்குவல் டு ஒன்? ஸோ ஒன்னு ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. நாட் ஈக்குவல் டு ஒன்னா ஃபால்ஸ் நீங்க கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இதை அழிச்சிடறேன் தேவையில்லாத. ஸோ ரெண்டு நம்பரோட கோப்ரைம் அர்த்தம் என்னன்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு ஒன். அதான் கோப்ரைம் அர்த்தம். ஸோ கோப்ரைம் அர்த்தம் சொல்லிட்டேன். இப்போ 57, 69 நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ கோப்ரைம்ஸ் டெஃபினிஷன் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என்ன இப்போ 17, 18 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆக்சுவலா கோப்ரைம் தான். ஏன்னா இதோட ஹெச்சிஎஃப் வந்து ஒன் தான். ஏன் ஹெச்சிஎஃப் ஒன்னு? 17க்கும் 18 காமனா ஒண்ணுமே கிடையாது. 17 இஸ் அ பிரைம் நம்பர். 18 இஸ் அ காம்போசிட் நம்பர். பட் நீங்க 18 நீங்க பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த 17 ஃபார்ம்ல எதுவுமே வராது. ஸோ 18 நீங்க எப்படி பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? 3 into 6 எழுதலாம். 6 நீங்க 3 into 2 எழுதலாம். So 18 can be written as 3 into 3 into 2. இதான் prime factorized form of 18. So இதுக்கும் ஏதாவது காமனா இருக்கா? 17க்கும் 3 into 3 into 2க்கும் ஏதாவது காமனா இருக்கா? இல்லவே இல்லை. So HCF is 1 தான். So ஆக்சுவலா இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்றோம். HCF of 17 and 18 is 1 ஆ கேட்டிருக்கான். ஆமா, ட்ரூ தான். ட்ரூ அவ்வளவுதான். So numbers 57 and 69 are co-primes கேட்டிருக்கான். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 57, 69 இதோட ஹெச்சிஎஃப் என்னது? பேசிக்கா ஹெச்சிஎஃப் நம்ம ரெண்டு விதமா கண்டுபிடிக்கலாம். ஒன்னு நம்ம 57 நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். இல்லைன்னா உங்களுக்கு டிவிசிபிலிட்டி ஆஃப் 3யோட ரூல்ஸ் தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நீங்க கல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம முதல்ல ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். 57 நீங்க எப்படி எழுதலாம்? 60 நீங்க 3 into 20 எழுதலாம். அப்போ 57 எப்படி எழுதலாம்? 3 into 19 எழுதலாம். ஸோ 3 into 19. ஸோ அவ்வளவுதான். இது ரெண்டுமே பிரைம் நம்பர். ஸோ இதான் பிரைம் ஃபேக்டரைஸ்டு ஃபார்ம் ஆஃப் 57. இப்போ 69 எப்படி எழுதலாம்? 3 into 20 is 60. So 21, 22, 23 எழுதலாம். 3 into 23 எழுதலாம். 69. So இதுவும் prime number, இதுவும் prime number. So இதுதான் prime factorized form of 69. So 57 can be written as 3 into 19. 69 can be written as 3 into 23. இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமன் என்ன இருக்கு? இதுக்கும் காமன் என்ன இருக்கு? 3 தான் காமனா இருக்கு. அவ்வளவுதான். So highest common factor is actually 3 between 57 and 69. Of 57 and 69. Between தெரியாம சொல்றேன். So highest common factor is actually 3. இல்லைன்னா நீங்க divisibility rules வச்சு செக் பண்ணிக்கலாம். 57 is actually divisible by 3. 69 is also divisible by 3. Divisibility of rules பத்தி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ ரெஃபர் பண்ணீங்கன்னா நீங்க பாத்துக்கலாம். ஸோ அது தெரியாட்டி நீங்க ஐடென்டிஃபை பண்ணி பார்த்து நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபால்ஸ் தான். ஏன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 3 வருது. Since highest common factor is equal to 3 of 57 and 69, highest common factor of 57, 69 is equal to 3, not 1. So the statement is false. அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் அழிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின்ல தேர்ட் பார்ட் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டும் முடிச்சிட்டோம், செகண்ட் பார்ட்டும் முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் பார்ட். அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, LCM of two successive numbers is the product of the numbers. ஓகே, இப்போ டூ சக்சஸ்ஃபுல் நம்பர்ஸ் நான் வேற ஏதாவது கொடுக்குறேன். 17, 18, 19, 20, 23, 24. ஓகே, இது போதும் நினைக்கிறேன். 3 கொஸ்டின் கொடுத்துட்டேன். ஸோ இதோட எல்சிஎம், மூணுத்தையும் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிடும். நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் உண்மையா பொய்யான்ற மாதிரி. ஸோ எல்சிஎம் ஆஃப் 17 and 18 என்ன வரும் உங்களுக்கு? 17க்கு 18 ஏதாவது காமனா இருக்கா? இல்ல. ஸோ காமனா இருக்கான்ற எதுக்காக நான் கேட்கறேன் இந்த கொஸ்டினை பேசிக்கா. காமனா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ சப்போஸ் இப்படி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வேற ஏதாவது 2 நம்பர் எடுக்கிறேன். சப்போஸ் 10, 18 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 10, 18 இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 10க்கும் 18க்கும் உள்ள எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸோ ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப் நான் கண்டுபிடிச்சிடும். ஹெச்சிஎஃப் கூட கண்டுபிடிக்க தேவை, டேரக்டா பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 10 5 into 2 எழுதலாம். 18 நீங்க 3 into 3 into 2 எழுதலாம். ஏற்கனவே நம்ம பண்ணதுனால நான் ஃபாஸ்டா பண்றேன். ஸோ 3 into 3 9, 9 into 2. ஸோ 9 நீங்க மறுபடியும் நான் ஸ்பிளிட் பண்ணி 3 into 3 into 2 எழுதியிருக்கேன். 3 into 3 எழுதியிருக்கேன் பேசிக்கா. 9 2 நான் 2 எழுதிட்டேன், அவ்வளவுதான். ஸோ பேசிக்கா இப்போ 10க்கும் 18 காமன் இருக்கு, 2 தான் இருக்கு. 2 is the only number common between 10 and 18. ஸோ 2 ஃபர்ஸ்ட் எழுதிங்க. இந்த இடத்துல இந்த இன்டர்செக்ஷன்ல 2 எழுதிங்க. இந்த கண்ணு மாதிரி இருக்குல்ல, இங்க 2 போட்டுருங்க. இப்போ 5 இங்க போடுங்க. 3 into 3 இங்க போடுங்க. 2 3 அவ்வளவுதான். ஸோ திஸ் சர்க்கிள் ரெப்ரசன்ட்ஸ் 18.
வேற கலர் எடுத்துக்கிறேன். திஸ் சர்க்கிள் ரெப்ரசன்ஸ் 10 அவ்வளோதான். ஸோ 2 into 5 10ன்னு வரும். 3 into 3 into 2 18 வரும். ஸோ இந்த சர்க்கிள் வந்து 18, இந்த சர்க்கிள் 10 அவ்வளோதான். ஸோ இப்போ இதோட எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா எல்சிஎம் அவ்வளோதான். 3 into 3 into 2 into 5 எல்சிஎம். ஸோ பேசிக்கா காமன் ஃபேக்டர்ஸே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டைரக்டா நீங்க ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். சப்போஸ் காமன் ஃபேக்டர் இல்லைன்னா, காமன் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ற மாதிரி இருக்கும். ஆனா காமன் ஃபேக்டரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பரே இல்ல. சப்போஸ் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் 17,18ல எந்த காமன் ஃபேக்டருமே இல்ல. 0 காமன் ஃபேக்டர்ஸ். அதாவது இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா they have 17 and 18 have no common factors. Have no 0 common factors. 0 common factors. ஸோ நீங்க டைரக்டா மல்டிப்ளை பண்ணியே எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். லோயஸ்ட் காமன் மல்டிபிளுக்கு நீங்க 17 into 18 போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 17 into 18 போட்டாலே உங்களுக்கு எல்சிஎம் கிடைச்சிடும். அதே மாதிரி தான் 19க்கும் 20க்கும் பாருங்களேன். 19க்கும் 20க்கும் காமனா ஒண்ணுமே கிடையாது, 1 தவிர. ஸோ 1 நீங்க கணக்கில் எடுத்துக்கூடாது. ஸோ அதனால 1 கணக்கில் எடுத்துக்கூடாது. அது தவிர வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ இதையும் நீங்க மல்டிப்ளை பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம். 19 to 20 இஸ் த எல்சிஎம். அதே மாதிரி 23, 24 பாருங்களேன். இது ரெண்டும் சக்சஸ்ஃபுல் நம்பர்ஸ் தான். ஆனா இதுக்கும் காமனா ஒண்ணுமே இல்லை. 23க்கு 24க்கு காமனா 1 தவிர ஒண்ணுமே கிடையாது. ஸோ இதோட எல்சிஎமும் நீங்க மல்டிப்ளை பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப யோசிக்க தேவையில்லை. இப்படிலாம் சர்க்கிளை போட்டுலாம் யோசிக்க தேவையில்லை. இல்லை இது மாதிரி பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி எது காமனா இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஒரு 2 சர்க்கிள் வரைஞ்சு அதோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல அதை மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்க ரொம்ப யோசிக்கவே தேவையில்ல. டைரக்டா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். வெறும் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா போதும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 2 சக்சஸ்ஃபுல் நம்பர்ஸ் இஸ் ஆக்சுவலி த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ். ஸோ செகண்ட் கொஸ்டின்ல தேர்ட் பார்ட் வந்து ட்ரூ தான். ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா ரெண்டுத்துக்கும் காமனா ஒண்ணுமே இல்லை. ஸோ அதனால நீங்க யோசிக்க தேவையில்ல. பேசிக்கா ஹெச்எஃப் உங்களுக்கு 1ன்னு வரும். இப்போ இந்த எல்சிஎம் ஆஃப் 2 சக்சஸ்ஃபுல் நம்பர்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் மாதிரி இதுக்கு இன்னொரு இதை நீங்க கண்டுபிடிக்கலாம். ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 சக்சஸ்ஃபுல் நம்பர்ஸ் இஸ் ஆக்சுவலி 1. HCF of 2 successive numbers. Successive numbers is actually 1. அதை நான் ஃபுல்லா எழுத போறது இல்லை. நான் வெறும்னு சொல்லிட்டேன். ஸோ மட்டும் அழிச்சிடறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின்ல ஃபோர்த் பார்ட் போகலாம். எல்சிஎம் ஆஃப் 2 கோப்ரைம்ஸ் இஸ் த சம் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, இதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். எல்சிஎம் ஆஃப் 2 கோப்ரைம்ஸ் இஸ் த சம் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ கோப்ரைம்ஸ்னா என்ன? HCF ஈக்குவல் டு 3னா HCF ஈக்குவல் டு 1னா then the two numbers, any two numbers, அந்த ரெண்டு நம்பர் கன்சிடர் பண்ற ரெண்டு நம்பரோட HCF வந்து 1 இருந்துச்சுன்னா then the two numbers are co-primes. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 19,21 கொடுக்குறேன்னு. இது ரெண்டு கோப்ரைம் தான். ஏன்னா HCF of 19 and 21 is nothing but 1, அவ்வளோதான். ஸோ these two numbers, அதாவது 19 and 21 are co-primes. ஸோ இதோட எல்சிஎம் கண்டுபிடிங்களா. எல்சிஎம் ஆஃப் 19 and 21. 19க்கும் 21க்கு ஏதாவது காமனா இருக்கா? ஒண்ணுமே இல்லை. 19 இஸ் அ பிரைம் நம்பர். 21 இஸ் நாட் அ பிரைம் நம்பர், பட் 7 into 3 வேணா எழுதலாம். பட் 19 இஸ் அ பிரைம் நம்பர். ஸோ 19க்கும் 7 into 3க்கு ஏதாவது காமனா இருக்கா? பேசிக்கா இதுக்கும் ஏதாவது காமனா இருக்கா? ஒண்ணுமே இல்லை. ஸோ எல்சிஎம் நீங்க டைரக்டா மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சுவலா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்க மாதிரி தான் இங்க வரணும். ஆனா இங்க என்ன சம்மன் கொடுத்துட்டான் தெரியாம. ஸோ பேசிக்கா இங்க சம்முக்கு பல ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா கரெக்டா வந்திருக்கும். இந்த சம்முக்கு பதிலாக நீங்க ப்ராடக்ட்னு எழுதிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா ட்ரூவா இருந்திருக்கும். நான் சம்மன் கொடுத்து குழப்பிட்டான், ஃபால்ஸ் ஆகிட்டான். ஸோ சம்மன் கொடுத்ததுனால நீங்க என்ன பண்ணணும், ஃபால்ஸ்னு போடணும். இட்ஸ் நாட் எல்சிஎம் ஆஃப் 2 கோப்ரைம்ஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ், நாட் த சம் ஆஃப் த நம்பர்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸ். எனி ரெண்டு கோப்ரைம் எடுத்துக்கோங்களேன். இப்போ 17,18 பாருங்களேன். 17 and 18 ஆல்சோ கோப்ரைம் தான். ஏன்னா HCF வந்து 1ன்னு வருது. இதோட HCF பாத்தீங்கன்னா 1ன்னு வருது. HCF 1ன்னு வந்தாலே கோப்ரைம் தான். HCF of 2 numbers வந்து 1ன்னு வந்தாலே கோப்ரைம் தான் அந்த ரெண்டு நம்பரும். ஸோ அதான் டெஃபினிஷன், கோப்ரைமோட டெஃபினிஷனே அதான். ஸோ இதோட எல்சிஎம் வந்து 17 and 18 தான். ஏன்னா these two have nothing in common other than 1. ஸோ எல்சிஎம் வந்து 17 and 18. 17 plus 18 அப்போடும் கிடையாது, இது தப்பு. இங்கேயும் 19 plus 21 தப்பு. 19 plus 21 is wrong. 19 into 21 தான் கரெக்ட். இதுதான் கரெக்ட். So LCM of 2 coprimes is the product of the numbers, not the sum of numbers. So அதனால செகண்ட் கொஸ்டின்ல ஃபோர்த் பார்ட் ஃபால்ஸ். இப்போ செகண்ட் கொஸ்டின்ல ஃபிஃப்த் பார்ட் போலாம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன், இன்னும் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். HCF of 2 numbers is always a factor of the LCM. ஓகே, இதுக்கு என்ன பண்ணலாம்னா ரெண்டு நம்பர் எடுக்கலாமே. நம்ம 10,18 எடுத்துக்கிறேன். இதோட HCF என்ன வரும்? HCF of 10,18. 10 எப்படி எழுதலாம்? நீங்க 5 into 2 எழுதலாம். 18 நீங்க 3 into 3 into 9 into 2 எழுதலாம். 9 நீங்க 3 into 3 எழுதலாம். ஸோ இதை நீங்க ஓவரால் 3 into 3 into 2 எழுதலாம். 18 can be written as 3 into 3 into 2. 10 can be written as 5 into 2. இப்போ HCF என்ன வரும்? HCF highest common factor இதான் 2 தான். LCM என்ன வரும்?
எல்சிஎம் வந்து 2 சர்க்கிள் நான் வரைஞ்சிக்கிறேன் அதே மாதிரி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்ச உடனே எல்சிஎம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ ஹெச்சிஎஃப் தான் இங்கே இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல போட வேண்டியது. இப்போ ஹெச்சிஎஃப் நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ எல்சிஎம் மற்றதெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். இங்கே ஒரு 3 போடுங்க, இங்கே ஒரு 3 போடுங்க, இது 18 வரும், இது வந்து 18. அப்புறம் இங்கே ஒரு 5 போடுங்க, இது வந்து 10 ஆகலாம். ஸோ இந்த சர்க்கிள் அதாவது 5 and 2 இந்த சர்க்கிள் வந்து 10 ரெப்ரசென்ட் பண்ணுது. 3 into 3 into 2 இந்த சர்க்கிள் வந்து 18 ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 5 into 2 into 3 into 3 இதான் எல்சிஎம். LCM is nothing but 5 into 2 into 3 into 3. HCF is nothing but the common intersecting point, அதாவது 2 தான். 2 தான் HCF. ஸோ இப்போ HCF LCM என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் வருது? LCM is a multiple of HCF. HCF is actually a factor of LCM. ஏன்னா 5 into 2 into 3 into 3 என்ன வருது? ஆக்சுவலா இது ப்ராடக்ட் வந்து 19 வருது. ஸோ 90க்கும் 2க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? 2 is a factor of 90. 2 is a factor of 90. Factor of 90. 90 is a multiple of 2. ஸோ ரெண்டும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது கரெக்ட் தான். HCF of 2 numbers is always a factor of the LCM. நீங்க எந்த 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாலும் இதான் உண்மை. 17, 18 எடுத்துக்கிட்டாலும் அதான் உண்மை. இதுல HCF 1 வரும், LCM 17 into 18. 1 is always a factor of 17 into 18. 1 is a factor of any number for that matter. 1 into any number நீங்க போட்டாலும் அந்த நம்பர் கிடைச்சிடும் உங்களுக்கு பேசிக்கா. ஸோ எந்த கேஸ்லனாலும் இது ஓகே தான், ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். HCF of 2 numbers is always a factor of the LCM is completely true statement. அவ்வளவுதான். ஸோ இதோட நம்ம செகண்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ என்ன பண்ண போறோம்னா தேர்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஃப்ரம் எக்ஸைஸ் 1.2 தான். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.